எதன் அடிப்படையில் வந்து புஷியானதுக்கு வந்து சீட் கொடுத்துருக்காரு டி நகர்ல? உனக்கு என்ன பிரச்சனை? நீ போய் பாத்திருக்கியா? நான் போய் பார்த்தா வந்து சொல்றேன். நீ ஏன் போய் பார்த்த? நீ எதுக்கு போன? உனக்கு வேலை அண்ணா நகர்ல, வீடு இங்க, நீ ஏன் டி நகர் போன? ஆபீஷியல் வர்க் தான். ஓ வாட் ஆபீஷியல் வர்க் சொல்லு. ஓ ஆபீஷியல் வர்க் சொல்லு. விஜய் வின் பண்ணா நீ என்ன பண்ற? வின் பண்ணா நீ என்ன பண்ற? பெட் இப்ப பெட் கட்டு. வின் பண்ணா என்ன பண்ணுவ? வின் பண்ணது முதல்ல. நீ வின் பண்ணா வீட்ல விஜய் தான் ஓடும், விஜய் டிவி தான் வைப்பேன், எல்லாமே விஜய் பத்தினது தான் ஓடும், விஜய் டிவி தான் வைப்பேன். என்ன நான் என்ன வேணா பண்ணுவேன், நீ கேட்க கூடாது. அங்க போவாத, விஜய் பார்க்க போக கூடாது, டிவில விஜய் படம் வைக்க கூடாது, இதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. அங்க என்ன நடந்ததுன்னு ஒரு கிளியர் எக்ஸ்பிளனேஷன் வீடியோ கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் போய் பார்க்கணும் சரியா? நீ ட்ரோல் பண்ற வீடியோவா தான் பாக்குறேன். உன் இன்ஸ்டாகிராம் முதல்ல பிளாக் பண்றது. கோர்ட் கேள்வி கேட்டுச்சு. நான் உன கேள்வி லைவா காமிச்சாங்க. அவன் வண்டி பின்னாடி ரெண்டு பசங்க பைக் ஓட்டுறாங்க, அப்படியே விழுறாங்க. அத கூட திரும்பி பின்னாடி அவன் போயிட்டு இருந்தா நான் பார்த்தாரா? திரும்பி பார்த்துட்டு பார்க்காம போனாரா? தெரியணும், முன்னாடி கேமரா எடுத்து காட்டணும்னு தெரியணும். அன்னைக்கு சென்னைக்கு வந்தப்ப ஒரு லேடிஸ் வந்து தப்பு அவன் பேர்ல இருக்குது. இவ்வளவு கேப்ல உள்ள போந்து வந்தது அவன் தப்பு. கீழ விழுந்தவன போய் இறங்கி போய் பார்த்தாங்க, பார்த்துட்டு கண்டுக்காம போனாரா? அது போய் பார்க்கல. அதுக்காக தானே வீட்லயே ஒரு மாதிரி கில் ஃபீல் ஆகி அது மாதிரிலாம் இருந்தாங்க. இருந்து எனக்கு தெரிஞ்சு உலகத்திலேயே என்ன செத்தவன் குடும்பத்தை ஏசி பஸ் போட்டு வர வச்சு என்ன ஒரு மேடை போட்டு மைக்கு பிடிச்சி நான் ரொம்ப வருத்தப்பட்டேன், மனசு தாங்க இல்லாம வீட்டை விட்டு வெளியே வரல. நீ கூட தான் சொல்லிடணும். ஓ அல்லையோ கரெக்டாவே அப்படின்னு பைத்தியம். ஆமா, இந்த மாரியம்மன் கோயில் முட்டி போது மடிப்பிச்சு கேட்கிற இடத்துக்கு திருச்செந்தூர் பழனி நம்ம கேட்பாங்க. உங்க ஆளு நான் முட்டி போடுவேன் மாதாவே ஏசப்பா அப்படின்னு முட்டி போடுறாரு. இதை போன் முடியும்.